ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐ ப்ரிலிம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்த டைரக்ஷன் பசில்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பசில பாருங்க. there are 7 members in a family. R is the only sibling of S. அப்ப S ஓட கூட பிறந்தவங்க R மட்டும்தான். ஸோ R is the only sibling of S. ரெண்டு பேருக்குமே இந்த ஸ்டேஜ்ல ஜெண்டர் தெரியாது. அண்ட் சன் ஆஃப் P. ஸோ இந்த இடத்துல அண்டுன்னு சொல்லியிருக்கிறது R பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இங்க ஹூன்னு கொடுத்திருந்தாங்கன்னா எஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இங்க அண்டு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆர் வந்து இஸ் தி சன் ஆஃப் பி. ஸோ மேலுக்கு பிளஸ் யூஸ் பண்ணுவேங்க, ஃபீமேலுக்கு வந்து மைனஸ், கப்புள்ஸா இருந்தா இன்டூ. இது வந்து என்னோட டினோஷன்ஸ். ஸோ அடுத்து கியூ இஸ் த மதர் ஆஃப் எஸ். ஸோ கியூ வந்து மதர் அப்படின்னா மைனஸ். அப்ப பி வந்து கண்டிப்பா ஃபாதரா தான் இருக்கணும், ஏன்னா ஆர்என்எஸ் வந்து பிரதர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கப்புள். அடுத்து டி இஸ் தி மதர் ஆஃப் பி அண்ட் சிஸ்டர் இன் லா ஆஃப் எஸ். ஓகேங்களா, சிஸ்டர் இன் லா ஆஃப் எஸ் அப்படின்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னா எஸ் வந்து ஆரோ டி வந்து ஆரோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்பனாதான் எஸ்க்கு வந்து அவங்க சிஸ்டர் இன் லாவா வருவாங்க. ஸோ விக்கு டி மதர், அவங்க வந்து சிஸ்டர் இன் லா ஆஃப் எஸ், ஸோ பிரதரோட ஒய்ஃப். B is the nephew of S. nephew அப்படின்னா மேல். ஸோ ஓகேங்களா, ஸோ பிளஸ் போட்டாச்சு. அண்ட் U is the wife of S. ஸோ யூன்றது எஸ்ஸோட ஒய்ஃப் அப்படின்னா எஸ் வந்து மேல். ஸோ எஸ்ஸோட ஜெண்டரும் கண்டுபிடிச்சாச்சு. U has no siblings. ஸோ இவங்களுக்கு எந்த சிப்ளிங்ஸும் இல்லை. சப்போஸ் இவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருந்திருந்தா அவங்க டீயா கூட இருக்கலாம். அப்ப கூட எஸ்க்கு டி வந்து சிஸ்டர் இன் லாவா தான் வருவாங்க. ஸோ இதுதாங்க அந்த ட்ரீ டயக்ராம். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஆர். ஸோ டு ஆர், ஆருக்கு டி என்ன ரிலேஷன், ஆருக்கு டி என்ன ரிலேஷன். இந்த இடத்துல டினோஷன் தப்பா போட்டிருக்கேன், இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா. ஸோ ஆருக்கு டி வந்து ஒய்ஃப், ஆப்ஷன் சி. அடுத்து ஹூ இஸ் எஸ் டு வி. ஹூ இஸ் எஸ் டு வி, அதாவது அப்பாவோட அண்ணனோ தம்பியோ. ஸோ அவர் வந்து பேட்டர்னல் அங்கிள். ஓகேங்களா, சரிங்க. அடுத்தது பாருங்க, N is the sister of W, I is the brother of W. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, N வந்து சிஸ்டர் ஆஃப் W. ஸோ சிஸ்டர்னா ஃபீமேல், ஸோ நெகட்டிவ் போட்டுக்கிறேன், ஆஃப் W. I is the brother of W. I வந்து பிரதர், ஆனா W ஓட ஜெண்டர் தெரியல. ஸோ U is the father of N. U வந்து father of N. G is the mother of I. ஓகேங்களா, அப்ப இவங்க எல்லாருமே வந்து சிப்ளிங்ஸ். இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஹவு இஸ் ஜி ரிலேட்டட் டு டபிள்யூன்னு கேட்டிருக்காங்க. ஜி வந்து டபிள்யூக்கு என்ன உறவு, 2W டபிள்யூக்கு அப்படின்னு வரும். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், யாருக்கு யார் ரிலேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டபிள்யூக்கு ஜி என்ன ரிலேஷன் கேட்குறாங்க, மதர் இவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கப்பிள். ஸோ ஆப்ஷன் இ. அடுத்தது, இஃப் எக்ஸ் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூக்கு ஒரு சன் இருக்காங்க. then how is x related to I. நெஃப்யூவா இருப்பாங்க. ஐக்கு எக்ஸ் என்ன உறவு வேணும்னா நெஃப்யூ. how is n related to u. n யூக்கு என்ன வேணும், டாட்டர் வேணும். ஓகேங்களாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல வர பசில் கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும், கான்ஃபிடென்ட்டா சால்வ் பண்ணுங்க. இது பாருங்க, there are 7 persons in the family belong to the same family. சரிங்க, it is a 3 generation family. இது ஒரு இம்பார்ட்டன்டான க்ளூ இங்க. and 2 couples are there in the family. C is the father of B. C வந்து B ஓட father. B C fatherன்றதுனால பிளஸ் போட்டுக்கிறேன். E is the brother of C. E brother of C. G is the uncle of E. ஸோ மேல இவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அங்கிள் தான் ஜி. ஸோ அவரும் மேல் தான். F is the sister in law of G. அப்ப ஜிக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்கலாம். ஸோ அவரோட ஒய்ஃப். ஸோ ஒய்ஃப்னா நம்ம என்ன போடுவோம், யூஸ்வலா இன்டூ போடுவோம். அவரோட ஒய்ஃப் தான் உங்களுக்கு யாரா இருப்பாங்க, எஃப்ஆ இருப்பாங்க.
ஸோ இவங்க ஒய்ஃப்னா கண்டிப்பா ஜிக்கு ஒரு பிரதர் இருக்கணும். ஸோ அவங்க தான் ஈயோட அப்பாவா இருப்பாங்க. ஸோ அடுத்தது ஏ இஸ் எ ஃபீமேல் மெம்பர், ஏ இஸ் நாட் த ஒய்ஃப் ஆஃப் இ. ஸோ ஏக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இங்க போடலாம், இவங்களோட ஒய்ஃபா போடலாம், இல்ல இங்க ஒய்ஃபா போடலாம். ஸோ இங்க வராதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப இங்கதான் வருவாங்க ஏ. மீதி இருக்கிறது பாருங்க, ஏ பிளேஸ் பண்ணிட்டோம், பி பிளேஸ் பண்ணிட்டோம், சி பிளேஸ் பண்ணிட்டோம், இ எஃப் ஜி மூணையுமே பிளேஸ் பண்ணிட்டோம். எல்லாமே டி மட்டும் விட்டு போயிருக்கு. அப்ப இங்க டி தான் வந்து பிரதரா இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல கொடுங்க. ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு சி? How is B related to E? How is A related to B? ஓகேங்களா? Thank you friends.